பெரியாரை யார் எதிர்க்கிறா? யாரெல்லாம் எதிர்த்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், யாரெல்லாம் ஆதிக்க மனநிலையோட, யாரெல்லாம் அதிகாரம் செய்யணும், சாதியாகவோ மதமாகவோ நாங்கள் பிறப்பால் உயர்ந்தவன்னு சொல்லி யாரெல்லாம் இன்னொரு மனிதனை கீழே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் பாருங்க, அவன் தான் முதல்ல பெரியாரை எதிர்த்தான். பெரியாரும் அவர்களை தான் அடிக்கிறார். அப்போ எங்கே கடவுள் மறுப்பை அவர் எடுத்துட்டு வர்றாருன்னா, சாதிய இழிவை நீக்குவதற்காக கடவுள் மறுப்பை எடுத்துட்டு வர்றாரு. சாதியை எது தூக்கி பிடிச்சிருக்கு? மதம் தூக்கி பிடிச்சிருக்கு. மதத்தை யார் தூக்கி பிடிச்சிருக்கா? கடவுள் தூக்கி பிடிச்சிருக்காரு. அப்போ பெரியார் என்ன சொல்றாரு? நான் சாதியை ஒழிச்சு, மதத்தை ஒழிச்சு, அதுக்கப்புறமா கடவுளுக்கு வர்றதுக்கு நீ கடவுள்ன்ற அந்த நம்பிக்கையை நான் ஒழிக்கிறேன். அப்போத்தான் நான் நீ பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லாதவன் உன்னால் சொல்ல முடியும்னு நேராக அங்கே போய் அடிக்கிறாரு. அங்கே அடிக்கும்போது வலிக்குது எல்லாரும். அப்போ நீ அதுலேருந்து திருத்தியில செஞ்சுருக்கணும். அவர் கேட்ட கேள்விகளை அவர் எழுப்புகிற கேள்விகளுக்கு பதிலாக தன்னை திருத்திக் கொள்வதான சரியாக இருந்திருக்கும் ஒரு சித்தாந்தம். அவர்கள்